திருபுவனத்தில் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் நீதிபதி ஜான் சுந்தர் திருபுவனம் காவல் நிலையத்தில் நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திருபுவனம் காவல் நிலையம் மற்றும் மடப்புரம் பகுதிகளில் ஆய்வு செய்கிறார் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர். காவல் நிலையம் அருகே உள்ள விருந்தினர் மாளிகையில்தான் விசாரணை நடைபெறவிருக்கிறது. திருபுவனத்தில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் காவல் நிலையத்தில் நீதிபதி நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நீதிபதி ஜான் சுந்தர் திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை அடுத்து மடப்புரம் காளியம்மன் கோவிலில் காவலாளியாக பணியிட்டு வந்த அஜித்குமார் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டதில் தாக்கப்பட்டு கடந்த 29ஆம் தேதி இருந்தாரு. 29 முன்பு இருந்தார். இதுவே வழக்கு இது மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகம் முழுவதுமே ஏற்படுத்தியது. இது சம்பந்தமான ஒரு வீடியோ வெளியாக மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை பாத்தீங்கன்னா நேற்று சென்னை கிளை மதுரை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை பண்ணது. காலை ஒரு செக்ஷன், மார்னிங் ஒரு செக்ஷன் என்ற 2 செக்ஷன்ல இந்த வழக்கு விசாரிச்சு வந்தது. இந்த வழக்குல இருதரப்பு வாதத்தையுமே நீதிபதி கேட்டதுக்கப்போ பல்வேறு கேள்விகளை இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக அவர் எழுப்பியிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரேத பரிசோதனை தொடக்க அறிக்கையை படித்து பார்த்த பல நீதிபதிகள் இந்த கொலை சாதாரண கொலை வழக்கு போல இல்லை, அஜித்குமாரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதுல அவரது உடலில் 44 இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த அறிக்கை எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தருகிறது. போலீசாரால் அஜித்குமாரை சித்திரவதை செய்து கொண்டுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கருத்து தெரிவித்தார். அதே போல போலீசார்கள் அவரது உடலில் எந்த ஒரு உறுப்பையும் விட்டு வைக்கவில்லை. முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யாமல் இந்த விவகாரத்தில் இத்தனை தீவிரம் காட்டியது எதற்காக என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். காவல்துறையினர் கூட்டமாக சேர்ந்து சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். ஒரு மாநிலமே தன் குடிமகனை கொடூரமாக கொண்டுள்ளது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். இதற்கு பரிகாரமாக அரசு தற்போது உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பிட்டார். இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கவே கூடாது என்று நீதிபதி தெரிவித்தார். பின்னர் கோவில் கண்காணிப்பு கேமராவில் உள்ள பதிவில் எங்கே உள்ளன என்று கேள்வி எழுத்தார். கோவில் ஊழியர் ஒருவர், அதாவது சக்தீஸ்வரன், எங்கிருந்து வீடியோ எடுத்தார், எவ்வளவு நேரம் வீடியோ எடுத்தார் என்ற பல கேள்விகளையே எழுப்பியிருந்தார். அதற்கு பின்புலம் எங்கே அந்த கழிவறையில் எவ்வளவு நேரம் அந்த சத்தீஸ்வரன் அதை பார்த்தார் என்று அவரிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் நம் நாட்டில் அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலமான தமிழகத்தில் இது போன்ற சம்பவம் மிகவும் ஆபத்தானது என்ற ஒரு வருந்தத்தக்க கருத்தையும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பான கேமரா காட்சிகள் போலீஸ் நிலையத்தில் பதிவான காட்சிகளை பாதுகாக்கப்படும். இந்த வழக்கை மேலும் விசாரிப்பதற்காக ஒரு நீதிபதி, மாவட்ட நீதிபதி, அதாவது ஜான் சுந்தரா சுரேஷ் என்பவரை விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி நேற்றே நியமித்தாங்க. இந்நிலையில அந்த நீதிபதி திருப்போணம் மாவட்ட காவல் நிலையத்துக்கு சற்று நேரத்திற்கு முன்னதான் வந்தாரு. நீங்க காட்சிகளை பார்க்கலாம். அவர் கார்ல தற்போது அந்த காவல் நிலையத்துக்கு அருகில் உள்ள, அதாவது விருந்தினர் மாளிகையில உள்ள அந்த விசாரணைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க. நீதிமன்றத்துல என்னென்ன அறிக்கைகள் கொடுத்தாங்களோ அதன்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒவ்வொன்றாக படிப்படியாக நான் விசாரணை மேற்கொள்ள போறோம். நாங்க நீதிபதியோட அது எதுவா பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஊடகங்கள் நீங்க அதிகமா இங்க நிக்க வேணாம், அவங்க உள்ள வரவங்க ஏற்கனவே சில்ல இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஊடகங்களும் வெளியே நிற்கிறோம். தொடர்ந்து நீதிபதி பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நீதிபதி விசாரணைக்கு இந்த காவல்துறை வட்டாரங்களில் இந்த பகுதிகளிலும் இந்த பரபரப்பு ஏற்படுகிறது. 2 அஜித்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் இன்று போராட்டங்கள் நடைபெற உள்ளது. குறிப்பாக சொல்லணும்னா ஏடிஎம்கே, பிஜேபி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள போறோம்னு சொல்லாங்க. இதனை தொடர்ந்து இந்த நீதிபதி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இந்த காட்சிகளை நீங்க பாத்துக்கிறீங்க. நீதிபதி விசாரணைக்கு பிறகு இந்த சம்பவத்தில் ஏதேனும் தடயங்கள் மறைக்கப்பட்டதா, என்னென்ன ஃபாலோ பண்றது, இந்த அறிக்கை வருகின்ற 8/7/2025 இந்த அறிக்கை சப்மிட் பண்ண வேண்டும் என்று நீதிபதி சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கைக்கு பிறகு இந்த குற்றத்தில் என்ன நடந்தது தெரிய வரும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.